dear children. Last class we had completed what is that integrated rate law for zero order reaction பார்த்தோம். In zero order reaction whose concentration which is independent of any other what is that reactant concentration over a wide range of concentration, that is called zero order reaction பார்த்தோம். So integrated rate law for zero order reaction derive பண்ணோம். And then what is it example for zero order reaction பார்த்தோம். Now we are going to discuss the half-life period of a reaction. Half-life period அரைவாழ்வு காலம் T off அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது half-life period of a reaction அப்படின்றது என்னன்னா, the given concentration, the time is required for the reactant concentration to reach one of its initial concentration value. இப்போ பார்த்தீங்கன்னா 1 mole இருக்குன்னா அது வந்து 0.5 மோலாக குறையுது அப்படின்னா அதுக்கான டைம் என்ன, அதான் டி ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது என்ன ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the half-life is a constant. It does not depend on the initial concentration. So the rate constant for first order reaction எப்படி பார்த்தீங்கன்னா given K which is equal to 2.303 T log concentration அவை ஆல்ரெடி இதை இன்டெகிரேட் லாக் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம டி ஆஃப் கால்குலேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஹோல் கான்சன்ட்ரேஷனுக்கானது 1 மோல் அப்படியே வேறு ஒன்று ஏ ரியாக்டன்ட் வந்து 1 மோல் ரியாக்டன்ட்டு 1 மோல் ப்ராடக்டாக மாறதுக்கான டைம். இதில் பாதி தான் வந்து டி ஆட், நம்ம டி என்ன டி ஆஃப்னு எடுக்கிறோம். ஏ வந்து ஆகிடும் இந்த கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் அப்போ மாத்திரம். ஸோ இது சப்ஸ்டிட் கே விச் இஸ் ஈக்குவல் டு 2.3 டிவைடட் பை டி ஆஃப் லாக் ஏ நாட் டிவைடட் பை ஏவோட வேல்யூ ஏ நாட் டி 2. இந்த ஏ நாட் என்ன கேன்சல் ஆகும், இது மல்டிப்ளை போகும்போது 1/2 ஆஃப்னு வரும்போது மேலே 2 log 2. இப்போ 2.303 டி ஆஃப் லாக் 2ன்னு வருது. இந்த லாக் 2ஓட வேல்யூ தான் 0.3010. அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்போ என்ன ஆகணும் ஃபைனலாக K ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை டி ஆஃப்னு வந்துடும். நமக்கு வேண்டியது என்ன டி ஆஃப். அப்போ டி ஆஃப் வந்து இன்டர் கன்வர்ஷன் டி ஆஃப் வச்சுட்டு கேவை கீழே கொண்டு போயிட்டோம்னா பை யூஸிங் திஸ் mathematical relation we can calculate the T off for first order reaction. The same wise we can calculate what is that zero order reaction. Zero order reaction நம்ம என்ன முடியும் T off calculate பண்ணலாம். அங்கே வந்துடும் T off which is equal to concentration of A naught divided by 2K அப்படின்னு வந்துடும். பிகாஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃபரெண்ட் கிடையாது, அதனால் ரெண்டு இருந்தால் ரெண்டு கான்சன்ட்ரேஷன் ரைட்டா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் அவே we are going to discuss collusion theory, மோதல் கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ரியாக்டன்ஸ் மாலிகுல் வந்து ஒரு சிஸ்டத்தில் எடுக்கிறோம். அந்த ரியாக்டன் வெசலில் வந்து ரியாக்டிங் மாலிகுல்ஸை எடுப்போம். இந்த ரியாக்டிவ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்னோடு ஒன்று கொலைட் வித் ஈச் அதர் because it needs some energy to reach the activated state and then straight away decomposed and then straight away it will be converted into product. சரிங்களா? அப்போது எல்லா ரியாக்ஷனுமே இதில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா பிஹைண்ட் இட் வந்து என்னென்னா கொல்யூஷன் நடக்குது. ரியாக்டன் மாலிகுல்ஸு ஒன்னோட ஒன்று ஹீட் பண்ணுது. அப்படி ஹீட் பண்ணும்போது the energy will be transferred to themselves, then it will reach it to the activated state, then immediately it will get converted into product அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுப்போ அந்த ப்ராடக்ட் உருவாகுது அப்படின்னா எந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ்லாம் எஃபெக்டிவ் கொல்யூஷனை ரீச் பண்ணுதோ அது எல்லாம் ப்ராடக்டாக மாறும். கொல்யூஷன் தியரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ்டு பை இண்டிபெண்ட்லி மேக்ஸ் டாரட்ஸ் அப்படின்றவர் தான் பண்ணார். வில்லியம் லூயிஸ் அப்படின்றது இந்த தியரி வந்து எதை பேஸ் பண்ணினா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்யூஷன்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கேஸஸில். பிகாஸ் கேஸ் போசஸ் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்குது, அந்த அளவுக்கு மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. இட் வில் மூவ் டு இச் அதர். என்ன இருக்கும் கைனடிக் எனர்ஜி அதிகம், அதனால் அது மூவ் ஆகும். இப்படி அந்த சிஸ்டம் கேஷியஸ் சிஸ்டத்தில் ஒன்று மூவ் ஆகும்போது ஒரு கேஷியஸ் மாலிகுலோட இன்னொரு கேஷியஸ் மாலிகுல் ஹீட் பண்ணும். அப்படி ஹீட் பண்ணும்போது எனர்ஜி வந்து பரிமாற்றம் அடையுது. அக்கார்டிங் டு திஸ் தியரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் கொல்யூஷன் பிட்வீன் த ரியாக்டிங் மாலிகுல்ஸு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெட் அஸ் கன்சிடர் எக்ஸாம்பிள் A2 ப்ளஸ் B2. A2ன்றது ஒரு ரியாக்டன் கேஷியஸ் ஸ்டேட்டு, B2ன்றது ஒரு ரியாக்டன் கேஷியஸ் ஸ்டேட். ரெண்டு கொலைட் ஆனால் நமக்கு என்ன கிடையாது 2AB அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டு. சரி, இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம்.
சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம், டைம் ரியாக்ஷன் ப்ரோக்ரஸ் பார்க்குறோம். இப்போ வந்து ரியாக்டன்ட் இங்கே இனிஷியலாக இங்கே இருக்குது. அப்போ ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது ஒரு எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, அக்வயர் பண்ணுது. அதாவது அதுக்கு பேர் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி, த மினிமம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவேட்டட் எனர்ஜி, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இதை ரீச் பண்ணணும். ரியாக்டன்ட் ஒன்றோட ரெண்டு கொலைட் ஆகும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே போகும். தென் என்ன ஆகுனா, அந்த மினிமம் வாங்கின எனர்ஜி எமிட் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணோம், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடும். இது எப்போ நடக்கும், இந்த ப்ராடக்ட் கன்வர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் கொல்யூஷன் நடக்கும்போது இது நடக்குது. இஃப் யூ கன்சிடர் த ரியாக்ஷன் பிட்வீன் A2 and B2 மாலிகுல் ப்ரொசீட் த்ரூ கொல்யூஷன் பிட்வீன் தம். எப்படி நடக்குது, அது ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா கொல்யூஷன் பிட்வீன் தெம், தென் த ரேட் வுட் பி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கொல்யூஷன் பர் செகண்ட். இதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கொல்யூஷன் சொல்லுவாங்க, number of collision per second. So the rate directly proportional to the number of molecules colliding per liter per second. Collision rate is the concentration சொல்றது. அப்போ the number of collision is directly proportional to the concentration. அந்த லிட்டர் per second என்றது எதை குறிக்குது, இங்கே கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. அப்போது எப்படி எழுதலாம், collision rate which is directly proportional to concentration of A2 and concentration of B2. We want to cancel the proportionality, we have to introduce collision rate constant, that is Z concentration. Appo collision rate which is equal to Z concentration of A2 concentration of B2. Z is a constant. இப்படி தான் எல்லா ரியாக்ஷன் நடக்குது. collision, based on the collision every chemical reaction is occurs, then the reactant converted into product. The remaining things we are going to discuss in the next session. Okay, right, thank you.